Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சௌக்கியமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். சரி, கர்த்தர் கிருபையாக 4 மாதம் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை, மே மாதத்தை காண கிருபை செய்ததுக்காக நம்ம ஸ்தோத்திரம் சொல்வோம். நன்றி பிதாவே, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே. இந்த மே மந்த்கான கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம், இந்த வாக்குத்தத்தம் வசனம் எனக்கு ஏற்றது போல இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா கர்த்தரோட பார்வையில அவருக்கு கீழ்ப்படிந்து, அவர் சித்தம், அவர் திட்டம், கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என் வாழ்க்கையில அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்து இந்த வசனத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்றப்போ இயேசு பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்வார். சரி, வாங்க நாம் ஜெபத்திற்கு போவோம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய மாதத்துக்கான கிருபை செய்ததுக்காக நன்றி. உமக்கு எல்லாம் துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். தேவனே, இந்த மே மாதம் வஸ்திரத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கிருபையும் வழிநடத்தலும் இருப்பதாக. Matthew 5th chapter 8th verse. Blessed are the pure in heart, for they will see God. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமேன். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே, அவங்க இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்க கிருபை செய்யுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எடுத்து போட்டு உம்முடைய வார்த்தையை சுதந்திரிக்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உமக்கு கீழ்ப்படிந்து அசுத்த கிரியைகளை நீக்கி உண்மையை சார்ந்து இருந்து இருக்க கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம் ஆண்டவரே. அவங்க கொடுக்கப்பட்ட பணிகள்ல, வேலையோ தொழிலோ ஊழியமோ எதுவாக இருந்தாலும் அவங்க யோசித்து பார்க்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு பிரியமாக நான் என்ன செய்யறேன், இது பிரியம் இல்லாம நான் செய்யறேன், இல்ல என் உற்றார் உறவினர்களுக்கு விரோதமாக நான் அதை செய்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு யோசித்து பார்த்து கர்த்தாவே, எது உமக்கு பிரியம் இல்லையோ அதை நீக்கி போட்டு எங்களோட வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். அனுதினமும் உம்மை தேட கிருபை செய்யுங்க. வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் உறுதியாக தரித்திருந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரவான்களாக, அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரவான்களாக, கிறிஸ்துவின் அன்பு எங்க கிட்ட வெளிப்பட கிருபை செய்யுங்க ஐயா. உமக்கே எல்லாம் துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் அவர்கள் வாழ்க்கையில அனுகூலமான வாசல்கள் நீங்க திறந்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஒரு உயர்வுகளை தாங்க கர்த்தாவே, சரீர சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க. குடும்பத்துல இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற கிருபை செய்யுங்க ஐயா. உமக்கே எல்லாம் துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியமாக இந்த மாதம் இருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்தை நீங்க வாய்க்க செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். நீரை பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen, amen, amen. God bless you, my brothers and sisters. Have a blessed month of May. Thank you. God bless you.